கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த 3 நிகழ்ச்சிகளாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கிறோம். சிலுவை மரணம் உண்மையானதா என்ற கேள்வியோடு கூட ஆரம்பித்தோம். 100க்கு 100 உண்மை, 100க்கு 200% உண்மை என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக சுவிசேஷம் நமக்கு தந்திருக்கிற, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அது நமக்கு தந்திருக்கிற மகிமை என்ன, அதனால் நாம் என்ன பெற்றிருக்கிறோம், என்ன அடைந்திருக்கிறோம். மூன்றாவதாக என்ன பார்க்க போகிறோம் அடுத்த நிகழ்ச்சியிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்ன. எல்லாவற்றையும் தத்துவமாக பேசிவிட்டு போய்விடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி வெளிப்படுகிறது, இது அறியாமல் நாம் இந்த பண்டிகைகளை ஆராதிப்போம் என்றால் அது ஏதோ சடங்காச்சாரமாக செய்கிறோம் என்ற அர்த்தம். ஆனால் உண்மையாக அர்த்தபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, வேதபூர்வமாக நாம் செய்வோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஆக வல்லமை வெளிப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன கொடுத்தது, என்ன செய்தது, வேத சத்தியத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். உடனடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம்னா நமக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லுவோம்? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, அதாவது பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது, பாவ மன்னிப்பு ரொம்ப என்னங்க சொல்ல முதல் காரியம் சப்ஸ்டிட்யூட் அப்படின்றது. நமக்காக அவர் நமக்காக சில மரித்தார். ஆமா, நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். அதாவது 3 நீங்கள் சொல்கிறது அப்படியே ஒன்று எடுப்போம். இயேசு கிறிஸ்து மரித்தார், he died. இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார், he died for the sin. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், on my behalf. பெரிய ஹமாட்டியான்ங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க இல்லை ஜாஷுவா, பெரிய ஹமாட்டியான் இல்லை, என்னுடைய பாவத்திற்காக. இஸ் அ சப்ஸ்டிடியூட், ரெப்ரசன்டேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூட். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார்னு சொன்னாங்க. ஏன் அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்ல வந்தீங்க? எனக்குள்ள பாவ காரியங்கள் இருக்குது, பாவ சிந்தனைகள் இருக்குது, பாவ கிரியைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லப்படணும். இதுக்கு பாவத்தின் சம்பளம் மாறணும்னு பைபிள் சொல்லுது. இப்போ பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குது, அதுக்கு பனிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட்டை தான் அவர் எடுத்துக்கிட்டார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை ரட்சிக்கும்படியாக. அப்படி உலகத்துள்ள சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி. அதனால் இட் இஸ் we believe in him and for my sins he died. இதை முந்தைய ஏற்பாட்டில் இந்த பலியோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். பலி செலுத்தும் போது அவங்க என்ன செய்தார்கள், எப்படி அந்த ஆட்டு குட்டியை தெரிந்தெடுத்தார்கள், அது என்ன பண்ணாங்க, பலி செலுத்தும் போது என்ன என்ன நடைமுறை காணப்பட்டது அவங்களிடத்துல? பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, ஆமாம், ஒரு வயதுடையதா இருக்கணும், நோஞ்சலும் அதாவது சிக்கானது இருக்கக்கூடாது. ஆமாம். பின்பதாக என்ன செய்தார்கள், கொண்டு வர்றாங்க. 2 விதமான இது பார்க்குறோம். ஒன்று போக்காடாகவும் இன்னொன்று பலியாடாகவும் கொடுக்குற 2 பலிகளை நம்ம பார்க்க முடியும். ஆமாம். ஸோ போக்காடு அப்படின்றது வனாந்திரத்தில் விட்டுடுறாங்க. அது என்ன செய்வாங்க, விட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, எல்லாரும் அவருடைய கைகளில் வைத்து விடுறாங்க. ஆமாம். அப்படி கூப்பிட்டு போகிறாங்க, அந்த பாளையத்துக்கு வழியாக கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்லியிருக்கணும், இதோ எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதை தான் யோவான் சாணங்க சொல்கிறாரு, இதோ உலகத்தை பார்த்து சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது போக்காடு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஆடு பலியாடு. பலி கொடுத்துட்டு அதனுடைய ரத்தத்தை மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகிறாங்க, அதை தெளிக்கிறாங்க இல்லையா. அது என்ன செய்கிறாங்கன்னா 2 பண்ணுறாங்க. அதாவது அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இல்லை, உடன்படிக்கை, அதாவது பிராயச்சித்தத்துடைய நாள், பாவ நிவாரண பலி செலுத்தக்கூடிய அந்த நாள், அது ரொம்ப முக்கியமான நாள். என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ சாலம் டைம். அதாவது யாருமே அசைய மாட்டாங்க. அந்த பலி செலுத்தி விட்டு அந்த பிரதான ஆசாரியர் வெளியில் வர்ற வரைக்கும் காக்கா கூட அசையாது. அப்படின்னா என்னென்னா, அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டாரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அந்த பிரதான ஆசாரியர் திரும்ப வந்துடணும்.
இதுக்கு ஆரம்பித்தது தான் அந்த என்னது இடையில கயிறு கட்டுனது, கீழே மணியெல்லாம் வைத்தது. ஏன்னா உள்ளே நடக்கிறாரா போகிறாரா என்ன சொல்லி தெரியாது. ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ஆள் விழுந்துட்டாருன்னா உடனே அந்த கயிற்றை பிடிச்சி வெளியில் இழுத்துருவாங்க வெளியில். ஆமாம். அதாவது பலியாடாகவும் போக்காடாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாவத்தை சுமந்தார், பாவத்தை தீர்த்தார், பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனாலே நமக்கு பாவ மன்னிப்பு. நீங்கள் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணீங்க. என்னென்ன ஜெபம் பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சொல்கிறார். 12வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்கிறார். வேற ஒன்று இவர் யாராலையும் கிடையாது அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சோலா கிறிஸ்தாஸ் இல்லை, அவராலே மாத்திரம். இந்த பாவ மன்னிப்பை வந்து நம்ம எப்படி விளக்கலாம்? ஒருத்தவங்க சொல்ல பாவ மன்னிப்பு அப்படின்னா நம்ம எப்படி என்ன வார்த்தைகளினாலே நம்ம விளக்க முடியும்? அதை என்னென்ன சொன்னால் அவங்களுக்கு புரியும்? ஒன்று வந்து நமக்காக, இந்த ரெப்ரசன்டேஷன் நமக்காக அப்படிங்கிறது, நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியான, நம்முடைய பாவம் அவர் பலியான. வேற என்னெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு விளக்க முடியும்? மன்னிப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாம் தவறு செய்திருக்கிறோம், இந்த தவறுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இனி இல்லை. தண்டனை கிடையாது, நீ இனி குற்றமற்றவன். சரி. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை எங்கே உபயோகிப்பாங்க? தண்டனை, நீதிமன்றம். அப்போ இனிமேல் நீ குற்றவாளி இல்லை அப்படின்னு சொன்னால் அவனை எப்படி அனுப்புகிறாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை இதுக்காக வந்து உபயோகப்படுத்திருக்காரா? பவுலடியார் சொல்லியிருக்காரா? ஏதாவது வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தி ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நீதிமான்களாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அந்த ஒரு பின்னணியை சொல்லி பாருங்களேன். என்ன நடக்குது அந்த நீதிமான்களாக்குதல்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிதாவாகிய கடவுள் அவர் ஒரு நீதி அரசராக இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, இருக்கிறாரு, நாம் அவருக்கு முன்பாக குறுகி நிற்கிறோம். நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நமக்கு தண்டனை கிடைக்கும் நினைக்கிறோம், இரக்கத்துக்காக போய் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவரை முன்னிட்டு அவர் என்ன செய்கிறாரு? நீ போகலாம், என் மகன் உன்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அங்க டிக்ளேர் பண்றாரு. நீதிமானாக அவர் வந்து டிக்ளேர் பண்றாரு, அறிவிக்கிறார், பிரகடனப்படுத்துறார். நீ இனி குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி அதை பிரகடனப்படுத்துகிறார். அப்போ வந்து யாருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பாவத்தை யார் எடுத்துக்கொள்ளார்? நம்முடைய தண்டனை யார் எடுத்துக்கொள்கிறார்? ஏதாவது ரெண்டு நடக்கணும். ஏதாவது ஒன்று வந்து ஒரு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எடுத்து அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய நீதி நமக்கு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்படுகிறது. பிதாவான நீதி அரசர் அப்படிங்கிறது, அதாவது இப்போ கடவுள் எல்லாருமே நேசிக்கிறார், அனுபவித்தார். ஸ்ட்ரைட்டாக மன்னிச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஆமாம், நேராக போயிருக்கலாம்ல. அப்படின்னா இந்த இவ்வளோ கொடுமைகள், இவ்வளவு எதுக்கு பைபாஸ் இதெல்லாம் சீக்கிரம் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாமே. ரைட். ஏன்னா கடவுள் வந்து நீதி அரசர். நீதி அன்பையும் நீதியையும் ஒரே பேலன்ஸில் ரெண்டையும் சரிசமமாக வைக்கவில்லை என்றால் அவர் கடவுள் அல்ல, பாரபட்சம் உள்ளவர். ஆமாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து அந்த தண்டனை அடைஞ்சு நம்ம தண்டனை அடைகிறதுக்கு எலிஜிபிளே இல்லை, குவாலிஃபைடே இல்லை. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம். இப்போ நானே கடனில் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு நான் எப்படி கடலில் வெளியே நான் கொடுத்துட்டு மீட்டுறேன்னு சொல்லி உபதேசம் பண்ணலாமே. நீ இதையெல்லாம் செய்தால் நீர் கடனிலிருந்து நீர் பாய் செய்யலாம். பட் அவரை ரியலாக மீட்க முடியாதுல்ல. அதனால தான் கடவுள் வந்து மனிதனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவமற்றவராக சிலுவையிலே மறித்து நம்முடைய கடனை அவர் செலுத்திவிட்டார். ஸோ அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் இது நடக்குது. ஸோ கடவுள் வந்து மனிதன் அனைவரும் தண்டனை அடைய வேண்டும், பாவத்தின் மரணம் சம்பளம். ஆனால் நான் அந்த இதை நம்ம செலுத்தி நம்மளை மீட்டுக்கொள்வதற்கு தகுதி அல்ல. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பெனல்ட்டியை பே பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போது இன்னொரு உதாரணமாக சொன்னேன்னா, எனக்கு வந்து ஆண்டவருக்கு தண்டிக்கிறார், நீ 5 லட்சம் ஃபைனாக பே பண்ணணும். என்கிட்ட அந்த 5 லட்சம் இல்லை. ஸோ அங்கே தான் இயேசு கிறிஸ்து வர்றார், உனக்கு 5 லட்சத்தையும் நான் தந்துடுறேன், நீ வெளியே போ. அது மட்டும் இல்லை, இன்னொரு 5 லட்சத்தையும் போட்டு நீ நீதிமான்
இன்னும் நீ கடனாளியை மட்டும் இல்லாமல் இல்லை, நீ இன்னைக்கு உனக்கு காசு இருக்கு உனக்கு கையில் அப்படிங்கிறது தான் இங்கே நடக்குது. ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமான அதாவது தோண்டின பள்ளத்தை மட்டும் மூடலை, அதுக்கு மேலே ஏன்னா திரும்ப கொஞ்சம் இறங்கும் கீழே. ஸோ நமக்கு மன்னிப்பை மட்டும் அவர் அருளவில்லை, மன்னிப்பையும் அருளி அவருடைய நீதியையும் நம்முடைய கணக்கிலே கொடுக்கிறார். ஸோ இன்னைக்கு நான் கடவுள் பார்வையில் நீதிமான் பார்க்கறது கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, நான் ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் நீதிமான் அல்ல, ஆனால் என் கணக்கில் இருக்குது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என் கணக்கில் இருக்கிறதுனால ஐ எம் நாட் அ டெட்டர். ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு வசனம் ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனமா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவநீதியே. அப்போ நீதிமானாக்குறது என்னுடைய சுய முயற்சினாலே அல்ல, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்ல வரீங்க, நான் மூணு இது வந்துட்டு வச்சுருக்கேன், நீங்கள் அதை தொடர்ந்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே வரக்கூடிய அந்த நீதிமானாகுதல், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்படுதுனாலே நாம், அதாவது நீங்கள் கடனை போக்குறதுக்கு ரத்தம் சிந்தப்படுதல், இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே நீதிமானாகிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினாலே நீதிமானாகிறோம். சொல்ல வரீங்க, சொல்லுங்கள். அதான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக அங்கே அது ஆரம்பிக்குது. அப்போ அது விசுவாசம் தான் அந்த நீதியை கொண்டு வருது அப்படின்றதான ஐடியா அங்கிருந்தே வருது நமக்கு. அப்போது இந்த தேவகுமாரன் மேல், இந்த இயேசுவின் மேல் விசுவாசிக்கிற எவனோ அவன், அதுதான் தேவ நீதி அவனுக்குள்ள உண்டாகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய பாவங்களை எடுத்துடுறாரு, அதுக்கப்புறம் அவரோட நீதி, அதுதான் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லி தியாலஜியில் நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம். இம்ப்யூட்டேஷன் நம்மளை எடுத்துடுறாரு, இஸ் டேக்கிங் அவே த சின்ஸ், அவருடைய நீதியை நமக்குள்ள உட்புகுத்துறாரு, நமக்குள்ள வைக்கிறார். இஸ் இம்ப்யூட்டட் அஸ் வித் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது நம்ம பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய சொந்த கிரியையினாலே வந்ததல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அவர் மரித்ததினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம அதை மாற்றி புரிஞ்சுக்கிறோம். என்னது? நம்மளுடைய சுய முயற்சியினால எப்படியாவது நீதிமான் ஆகணும், எப்படியாவது பிரசித்தவான் ஆகணும், இதுதான் எல்லா தர்மங்களும் சொல்கிறது. ஆனால் இங்கே கடவுள் என்னை நீதிமான் என்று சொல்லிவிட்டார், கடவுள் உங்களை நீதிமான் என்று சொல்லிவிட்டார், அதனால் நீங்கள் நீதிமான்கள், அதனால் நீங்கள் பிரசுத்தமாகுங்கள். இன்னுமே நீங்க நடக்கணும், அதபடி இருங்க, அதாவது அந்த நிலைமையில இருங்க. இப்போ உன்னை கழுவி வச்சுட்டேன், இனிமே நீ போய் என்ன செய்து சேத்துல விழாத, உன்னை கழுவி வைத்து விட்டேன். ஆமா, இனி பரிசுத்தமாக வசனமாகி திருவசனமாகி இதனால சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு எபேசியர் 5 வாசிக்கிறோம். அப்போ அவர் மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக, இப்ப பரிசுத்தமாய் அந்த சபையை காத்து கொள்வதற்கு திருவசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. திருவசனத்தினால பரிசுத்தமாக்குதல். ஒரு மனிதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? அவனை ஆண்டவர் நீதிமானாக பார்க்கிறார். நீ இனிமேல் பாவம் செய்யாதவன ஒரு புது மனிதனாக பார்க்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். இல்லை, இதில் ஒரு இது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளக்கம் தேவை. இப்போதைக்கு வருகிற புதிய உபதேசங்கள், ஹைப்பர் கிரேஸ், ரொம்ப சரியா சொல்றீங்க. நான் கேட்க வந்த கேள்வியை யூ ஆர் டெல்லிங் மை மைண்ட் வாய்ஸ். சொல்லுங்க. ஸோ நீ ஆண்டவர் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருனால நீ எப்படி வேணாலும் இருந்துக்கா, அதுக்கு அங்கே இடம் இல்லை. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை நீதிமான் என்று அவர் அறிவித்து விட்டபடியினாலே அவருடைய அந்த அறிவிப்புக்கு நான் பாத்திரவானாக வாழவில்லை என்று சொன்னால் அந்த அறிவிப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு தண்டனையே கிடையாது போ அப்படின்ட்டாங்க. மறுபடியும் போய் கடன் வாங்கிட்டு வந்துட்டேன்னா மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. இதை பவுல் ரோமர் 6 ரொம்ப தெளிவா சொல்றாரு. கிருபை இருக்கு சொல்லினால நீ நினைச்சபடியெல்லாம் வாழ முடியாது. நீ எப்படி வாழணும், உன்னுடைய உடல் உறுப்புகளை இதுவரைக்கும் நீ பாவத்துக்கு கொடுத்திருந்த, இப்போ நீதியான செயல்களுக்கு கடவுளுக்கு ஒப்பு கொடுங்கள் அங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. 5ல் சொல்லும்போது கிருபையினாலே விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு 6ல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீ கிருபை பெருகும்படிக்கு நீ பாவம் செய்யலாமா அப்படிங்கறத ரொம்ப கேள்வி கேட்டு அதை சொல்றாரு. செய்யக்கூடாது, நீ மனம் போல வாழ முடியாது. அதாவது நாம் we are free
டு டு காட்ஸ் வில். Yeah. இல்லை, ஃப்ரீ டு டு காட்ஸ் வில். யோவானை சொல்லிட்டு வந்தீங்க, ஏதோ சொல்லுவீங்க. யோவான் 1 அதிகாரத்தில் கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவருக்கு நமக்கும் ஐக்கியம் இருக்குமானா ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லை. அவரோட ஐக்கியம் இருக்கணும். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க்னஸ் cannot coexist. ஒளியும் இருளும் இணைந்து இருக்க சாத்தியமே இல்லை. ஆனால் நம்ம பண்ணிடுறோம். ரொம்ப எளிது. கடவுள் என்ற பெயரை நான் விசுவாசி அல்லது நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம கிளைம் பண்ணுகிற அந்த இதுக்கும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று. என்ன வெளியிலே பகிரங்கமாக நீ சொல்வதை வீட்டிலே அந்தகாரத்திலே நீ மறுதளிக்கிறாய். வாட் யூ ஆர் ப்ரொஃபஸிங் அவுட் சைட் அண்ட் யூ ஆர் டிக்ரேசிங் இன்சைட் அப்படிங்கிறார். ஹைப்பர் கிரேஸ், அதுக்கு நீங்கள் வரும்பொழுது ஒரு சொல்கிறாரு, தேவன் பாவத்தை எண்ணுவதில்லை, நீ இப்போ போய் எண்ணாது அப்படிங்கிறாரு. யாருக்கு எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவனுடைய பாவங்களே தேவன் அக்கிரமம் என்னதில்லை. ஆனால் நான் இதுக்குள்ளே தான் இருப்பேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆண்டவர் என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு, நீ என்னை குற்றப்படுத்தாதேன்னு சொல்ல முடியாது. மனம் போல வாழ்கிற வாழ்க்கைக்கு கிறிஸ்தவத்தில் இடம் கிடையாது. அப்படின்னா இன்னொரு தடவை கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமாகும். இரண்டாவதாக பார்த்தோம்னா, இது நீதிமன்றத்தோடு இல்லை, அதுக்கு பின்பதாக ஒரு முக்கிய, அதாவது நீதிமானாக்குனது மட்டுமல்ல, இந்த பாவ மன்னிப்பு என்பது குடும்பத்தை சார்ந்ததாகவும் இருக்கிறது. குடும்பத்தை சார்ந்த வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கலாம்? குடும்பத்தை சார்ந்த வார்த்தை. அவருடைய பிள்ளையாக நான் என்ன ஏற்றுக்கொள்கிறார். அதாவது அந்த அடாப்ஷன் அவரோட கூட இருக்கிறார், தத்தெடுக்கிறார். நம்ம அதாவது நீதிமானாக்கி ஒரு கோர்ட்டில் கூட விடுறதில்ல. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. இருக்கு ஒரு வார்த்தை, ஒப்புரவாக்குதல். ஆமாம், சமாதானம் பண்ணி ஒப்புரவாகுதல். பவுலடியார் எழுதுறாருல 2வது எபேசியர்கள் 2வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அங்கே? என்ன சொல்றாரு 2வது அதிகாரத்தில்? அவரு சொல்றது எல்லா மக்களையும் கடவுளோட முதல்ல ஒப்புரவாக்குறாரு. ஏன்னா அந்த பாவத்தை மன்னிக்கிறதுனால. சரி. அடுத்து யூதர்களையும் யூதர்கள் அல்லாதவரையும் அங்க ஒப்புரவாக்குறாரு. ஆமா, 2 பேரையும் அங்க, அதாவது மனிதர்களையே மற்ற மனிதர்களோட ஒப்புரவாக்குறாரு, எல்லா மனிதர்களையும் கடவுளோட ஒப்புரவாக்குறாருன்னு ரொம்ப தெளிவா அதுல சொல்றாரு. அது தெரியும். சொல்லிட்டு இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த பின்னாடி வந்தீங்கன்னா, ஒப்புரவாக்கி ஒரே மனிதனாக்கி தேவனுடைய ஆலயமாக கூட்டக்கட்டி தேவனுடைய வீட்டாராய். சூப்பர் வெல்ல. இயேசுவானவருடைய மரணம் இந்த திரைச்சேலையை 2ஆ கிழிச்சிருக்கணும். அதாவது ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்தை, அக்சஸ், அதாவது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய இந்த டைரக்ட் அக்சஸ் இல்லை. நமக்கு இனிமேல் ஒரு ஆசாரியோ பூசாரியோ தேவையில்லை, மத்தியஸ்தர் தேவையில்லை. ஒரே மத்தியஸ்தர் அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. நேரடியான தொடர்பு, டைரக்ட் அக்சஸ். அதுக்காக நம்ம சபையில் யாருமே தேவையில்லை, நீங்கள் உட்காருங்கன்னா ஒரு ஒழுங்கு முறைமை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இடத்துல போவதற்கு தேவையில்லை. ஏன்னா அப்பாட்ட போகிறதுக்கு யார் வேணும்? இது கொண்டு வந்தது எங்கே நடந்தது? இது இந்த ஆண்டவர் திரைச்சலையை கிழித்தது எங்கே நடந்தது? சிலுவை மரணத்தினால. நான் கடவுளுடைய பிள்ளையானா நான் நேரடியாக என்னுடைய தேவைகளை கடவுள்கிட்ட சொல்லலாம். இன்னொரு நபர் மூலமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது தவறான ஒரு உபதேசம் இந்த நாட்களில் சொல்லுது. நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது ரொம்ப தவறானது. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் இது வேதத்துக்கு முரணான ஒரு காரியம். என்னன்னா அவங்களுடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கடவுளுடைய பிள்ளைகள் தான், அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்மளே நேரடியாக தொடர்பு கொண்டு ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளை சொல்லலாம். தேவைகளுக்கு பதில் கிடைக்கலாம், உடனே கிடைக்கலாம், தாமதமாக கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நாம் நேரடியாகவே தொடர்பு கொள்வது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவே நம்முடைய ஒரே மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆமாம், 2 தீமோத்தேயுல அவர் பவுல் எழுதுவார், கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறாரு. வேற மத்தியஸ்தர்களே தேவை கிடையாது. ஆமாம், மத்தியஸ்தருக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களே எனது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. அதாவது 2 சொல்லுவார். ஆமாம், அதே பழைய ஏற்பாட்டில் முந்தைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட யாத்திராகமத்தினுடைய அதிகாரம் அதனுடைய 19வது என்ன சொல்ல வர்றேன், இந்த நம்மளுடைய தேவைகளுக்காக நமக்கு ஜெபிக்கணும். அதில் ஒரு இதை ஆட் பண்ணணும். என்னென்னா,
இன்னொருவருக்காக நாம ஜபிக்கும்படி குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். யாரோ ஒருத்தர்கிட்ட போய் அறியாதவங்க கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய பிரச்சனைக்காக எது கேட்டு, அதாவது இந்த சபை குடும்பத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த சபை குடும்பத்துல ஒருவருக்காக ஒருவர் நாம ஜபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எனக்காக என் தேவைக்காக நான் ஜபிக்கிறதை விட இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய தேவைக்காக நான் ஜபிக்கிறதுல அவர் இன்னும் பிரியப்படுறாரு. அதோட என்னன்னா நீங்க அதாவது என்ன சொல்லலாம், அர்த்தபூர்வமாக மீனிங்ஃபுல் பிரேயரா இருக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க ஜெபிக்கல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது. பவுலே சொல்றாரு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னே சொல்றாரு. எங்கள் ஊழியர்களுக்காக இந்த மாதிரி பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது வேற. இன்னைக்கு அது கிடையாது. இன்னொருத்தருடைய தேவைகளுக்காக எனக்கு நீங்க போன் பண்ணுங்க அல்லது நீங்க மெயில் அனுப்புங்க நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றது வந்து வேதத்துக்கு முரணான ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம சபையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அதை நான் மறுத்து சொல்லலை. அதாவது என்ன, இன்னைக்கு இப்படி ஒரு நமக்கு இருக்கிறோன்றது இல்லாம யாரோ ஒருத்தர்கிட்ட தேடி போறாங்க. என் வாழ்க்கை என்ன தெரியும், அதுதான் என் தேவையுடைய அளவு. கிறிஸ்துவனுடைய மரணம் நம்மை ஒரே குடும்பமாக ஆக்கி இருக்கிறது. அதில் குறிப்பாக உள்ளூர் குடும்பம், அதாவது அந்த உள்ளூர் திருச்சபை சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபை, அந்த உள்ளூர் குடும்பத்தில் நாம் ஒருவரோடு ஒருவர் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோருக்கும் ஒரே தகப்பன். ஆமென். We all have the one father. One father. நான் இதுதான் வந்து போன ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது இந்த சாதி பிசாசு அப்படின்னால இதுதான் அதை கெடுக்குதுங்கிறேன். இதோடு கூட எங்கள் பாட்டி உங்கள் பாட்டி அந்த பாட்டி இந்த பாட்டி அப்படின்னு நம்ம எப்பொழுதெல்லாம் சபை பிரிந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாம் மறந்து போயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒப்புரவாக்கியிருக்கிறார், நமக்கு ஒப்புரவாகுதனுடைய செய்தியை தந்திருக்கிறார், ஒப்புரவாவுடைய ஊழியத்தை தந்திருக்கிறாருங்கிற மறந்து போகிறோம். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் பிரிந்திருக்க கூடாது. வேறு வேறு ஜாதின்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு ஒப்புரவாகிறோம், நல்லா சொன்னீங்க. அதுக்கடுத்த ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிறோம், அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடியது. அதை விட எனக்கு ரொம்ப 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 அழமையாக இருக்காது, அவரை கிட்டி சேரும் சிலாக்கியம் இல்லை, பக்கத்தில் போய் மனிதன் இழந்து போன அந்த உறவு. வேற என்ன வார்த்தைகள்லாம், வேற என்ன முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்குது. அதாவது இயேசுவானவர் இந்த சிலுவையிலே மரித்த போது அவர் பிதாவோடு செய்த அந்த ஜெபம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். அப்போ என்ன செய்தார்? நம்முடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒப்புரவாகுதல் தான். ஒப்புரவாகுதல். அது அது ஒப்புரவாகுதல் எப்படி செய்தார்? தம்முடைய மரணத்தினாலே. யாரோ நீதி அரசர்னு சொன்னீங்க இல்லை, நீதி அரசர். ஆமாம். இன்னொன்று வந்தது, அவர் வந்து பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்தர், அவரோட இருக்க முடியாது. பிரதான ஆசாரியர். அவர் இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருந்து பிதாவினிடத்துல என்ன செய்திருப்பார்? அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி கொண்டு போய் கிருபாசன தண்டையிலே கொண்டு போய் நிற்கிறாரு பிதாவினிடத்துல. தம்மையே பலியாக எப்படி பலியாக கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது வேதவசனத்தில். பூரணமான ஒரு பலியாக. முந்தைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவங்க வருஷம் பலி செலுத்திட்டே வராங்க. 2-3 வசனங்களை மறந்து போகாதீங்க. ரோமர்கள் 3வது அதிகாரத்தில் 24-25 வசனத்தில் அவரே நம்முடைய பாவத்தினைக்கும் கிருபாதார பலி அப்படிங்கிறார். கிருபாதார பலி நீங்கள் சொல்ல பாருங்க, கிருபாதார பலின்னா என்ன அர்த்தம்? இதே வந்து யோவான்னு சொல்கிறார். யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனம் இதே வசனம், இதே வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ப்ரொபிஷியேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னொன்று எஸ்பியேஷன் ஒரு வார்த்தை இருக்குது, 2 வார்த்தையும் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரொபிஷியேஷன் என்னன்னா சரியான அர்த்தம் என்னென்னா பற்றி எரிகிற அக்கினியாக ஆண்டவர் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய கோபத்தை தணிப்பது. ஆண்டவரே என்னுடைய இரத்தத்தை பார்த்து அவர்கள் மேல் கோபமாயிராது. இந்த ப்ரொபிஷியேஷனுங்கிற வார்த்தைக்கு வந்து இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறேன். அதாவது இந்த மூடி இருக்குல்ல, அந்த மூடி, அதாவது அதில் கொண்டு தான் தெளிப்பாங்க. அந்த மூடிக்கு இதே வார்த்தை கிருபாசனம். பாவத்தை மூடி போட்டார், கிருபாசனபடி. அது ஆண்டவர் அவ்வளோ கடும் கோபம் உள்ளவரா? ஒரு நாக்கை எடுத்துகிட்டு என்ன செய்யறது, ஒரு என்னது இது, அதான ரத்தத்தை அப்படி பார்க்கறதுன்னு அப்படி அந்த மாதிரி அவர் ஒரு குரூட் காடா? அவர் நீதி உள்ள தேவன். அவர் இப்போ எனக்கும் மணிக்கும் நான் வந்து மணிக்கு ஏதோ துரோகம் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு அன்பாக இருக்கிற தேவன்றதுனால பாவத்தை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா அவர் மணிக்கு செய்கிற துரோகம் அது.
அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறது நிமித்தம் அவர் என்ன செய்கிறாருன்னா, என் பாவத்தை மன்னிக்கிறது நிமித்தம் அவர் அன்பாக இருக்கிறவர்ன்றதையும் எனக்கு காண்பிக்கிறாரு. அவர் நீதியாக இருக்கிறதுனால என்னுடைய இடத்துல நான் அவனுக்கு செய்த தவறுக்கு பதிலாக எனக்கு பதிலாக அவர் அவரை சரிப்படுத்துறதுக்கு அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறார். ஸோ அவர் அந்த நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறதுனால தான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரோட கோவத்தை குறித்து இது பண்ணும்போது, கோபம் அன்பின் இன்னொரு வெளிப்பாடு, இன்னொரு பக்கம். அதாவது பிள்ளை சரியான சரணை, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு பதச்சி சொல்லுவாங்கல்ல. நம்மளுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது யாரும் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? சில நேரங்களில் ஒரு சுவிட்ச் பாக்ஸில் ஒரு குழந்தை கை வைக்க போதுன்னா கோவப்படுவோம். இப்போ அந்த அப்படிதான் தேவன் கோவப்படுறாரு. இது இப்படியா இருக்க வேண்டியதில்லை, இது இப்படி இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் செய்கிறது தவறு. அவர் கொடூரமானவர் இல்லை, அவருடைய கோபம், அவர் நம்மை போலவர், அதாவது அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹீ இஸ் எமோஷனல் பீயிங். அது அவருக்கு கோபம் இருக்கிறது வந்து அன்பினுடைய இன்னொரு பக்கம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு உருவம் அல்ல, ஏதோ ஒன்றால் செய்யப்பட்டதல்ல, ஆனால் அவர் வந்து இஸ் அ பர்சன். இஸ் அ பர்சன், அதாவது அவர் வந்து ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் இல்லை, அது அல்ல இல்லை, அது நம்ம சொல்கிறது ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆள் தத்துவம் உள்ள. இன்னொரு விஷயம் we need clarity. அதாவது பிதாவானவர் கோபத்தில் இருக்கார், இயேசு கிறிஸ்து குமாரன் வந்து தன்னுடைய ரத்தத்தை எடுத்துப்பார். அங்கே கான்ட்ரடிக்டரி இல்லை. அதாவது பிதாவானவர் நீதியரசராக இருக்கிறபடியினாலே தேவ கோபாக்கினை அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு இப்போ நாம் பிள்ளைங்க தப்புன்ட்டா கோவப்படுற அது வந்து ரியாக்ஷன். இது அப்படி இல்லை. கோபாக்கினை அல்லது தேவ கோபம் அப்படிங்கிறது பைபிளில் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம், அவருடைய நீதி நிமித்தமாக அவர்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் மனுக்குலத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு நீதி தீர்ப்பு வழங்கியாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் தீர்ப்பு, அதுதான் தேவனுடைய கோபம். சரியா? இப்போ ஸோ தேவன் கோபமாக இருந்தார், குமாரன் தன்னையே பலியாக கொடுத்தார் அப்படிங்கல, கான்ட்ரடிக்டரி இல்லை. தேவனுடைய கோபம் அந்த தீர்ப்பாக வந்து விட்டது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ இதுக்கு என்ன தீர்வுன்னா, திருப்பி பிதாவானவர் தான் அங்கே பண்ணுறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டார். ஸோ இது வந்து அங்கே பிதா ஒரு வேலை பார்த்தாரு, குமாரன் இன்னொரு வேலை பார்த்தார் அப்படிங்கிற இடம் இல்லை. அதாவது பிதா நீதியரசராக தீர்ப்பு வழங்கிட்டார், பிதா அன்புள்ளவராக தன்னுடைய குமாரனை பலியாக கிருபாதார பலியாக இங்கு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த 2ஆம் நூற்றாண்டில் மார்ஷியன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யெகோவா வந்து கர்த்தருடைய ஒரு பிதாவே இல்லை, அது வேற ஒரு காடு. ஆனால் நம்ம கர்த்தருடைய இயேசுவினுடைய பிதாவானவர் வேற, அவர் அன்பானவர், இது அடிக்கிற தேவன் அன்பான தேவன் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சார். ஆமாம், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவானவர் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் அடி வெட்டு குத்துன்னு இருக்குது அப்படின்னு. வில்லியம் பார்க்லேயும் அந்த கருத்து கொஞ்சம் வச்சிருப்பார், அவருடைய கமெண்ட்ரிகளில் கொஞ்சம் வெளிப்படுத்துவார். இந்த புதிய நியூ டெஸ்டமென்ட் கமெண்ட்ரிஸ் ஒரு சில இதில் அவர் இந்த காட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை சொல்லும் பொழுது கொஞ்சம் இப்படி, அதாவது இயேசுவானவர் யாருன்னா பிதாவை வெளிப்படுத்தினார், இந்த ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர் இல்லை, என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்போ இயேசுவானவர் எப்படி இந்த பிராயச்சித்தத்தை செய்தாரோ அதனுடைய அடிப்படையை பார்த்தோம் என்றால், கர்த்தராகிய யெகோவாவானவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அதாவது நம்ம சிலுவை மரணத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது என்ன நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டும், மனிதனுடைய பாவத்தினுடைய கொடூரத்தை பார்க்க வேண்டும். Without seeing the darkness of the sin, you cannot enjoy the dawn of the salvation. இந்த அழகாக போட்டிருக்காங்க இல்லை, இந்த டார்க்னஸ், அதுக்குள்ள தான் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து வெளியில் படிச்சுன்னு தெரியுது. இதை நிறைய பேர் இதை மறைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. மெனி பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஹைட். இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் இப்பொழுது கிடையாது. ஆண்டவர் இடத்துல பாவத்தை எடுத்துக்கொண்டு போனது, ஆண்டவருடைய கோபத்தை அவர் தனித்தார், அதுதான் சரியான வார்த்தை. கடைசியாக ஒன்று பார்த்து முடிப்போம். இந்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மகிமை, இதெல்லாம் வந்து அவர் நம்மை ஒப்புரவாக்கியிருக்கிறார், ஒரே குடும்பமாக்கியிருக்கிறார், நீதிமானாக்கியிருக்கிறார். அதுக்கடுத்தாக நம்முடைய கர்த்தருடைய கோபத்தை நீக்கி நம்மை அவருக்கு பிரியமானவராக்கியிருக்கிறார். இதெல்லாம் வந்து திரியேக தேவன் செய்யக்கூடிய கிரியை. இன்னும் கடைசியாக வந்து நான் அதை முடிச்சுக்கிறேன். அது இன்னொரு ஒரு இது இருக்குது, மீட்புங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. மீட்பு அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லை, ரிடம்ஷன்.
ஆமாம். மீட்புங்கிற வார்த்தையை எங்கே உபயோகிக்கிறாங்க, எந்த இடத்துல மீட்புன்னா என்ன? தமிழில் சொன்னால் மூட்டுக்கிட்டு வர்றது இல்லை, நகையை கொண்டு அடகு வச்சுட்டு நான் நகையை அடகு வச்சுட்டீங்க, அது வந்து வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு என்ன சொல்லுவாங்க, மூழ்கி போயிடுச்சு அப்படின்பாங்க. இல்லை, அதான் சரியான வார்த்தை, மூழ்கிடுச்சு. அப்போ மூழ்கினதை என்ன செய்யணும்? நம்மள்கிட்ட வந்து காசு கிடையாது, இப்போ யாருக்கு உதவி சொல்ல? ஓகே, அப்படியே நம்ம பின்னாடி போவோம். போவாஸ் ரூத்து, சரியா, அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு. இப்போ யாராவது அந்த என்ன செய்யணும், அந்த நிலத்தை மீட்க வேண்டும். இப்போ அந்த மீட்பருக்கு என்ன சொன்னால் இந்த கிங்ஸ்மேன் ரிடீமர் அப்படின்பாங்க. அப்போ இயேசுவானவர் இங்கே எப்படி நம்மை மீட்டு கொண்டார், எங்கே இருந்து மீட்டு கொண்டார், எப்படி மீட்டு கொண்டார்? அப்போ வந்து ஒரு விலைக்கரையை செலுத்தி அதை திருப்பி எடுக்க வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்புறம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45 நமக்கு மனப்பாடமாக தெரியக்கூடிய வசனம், ஊழியம் கொள்ளும்படி மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகருக்காக மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார். இப்போ யாருக்கு கொண்டு போய் கொடுத்தார்? தட்ஸ் அ குட் கொஸ்டின்ல. யார்கிட்டயாவது நம்ம வாங்கணும்ல, நம்மளை திருப்பி வாங்கணும்ல. அப்போ யார்கிட்ட கொண்டு கொடுத்தாரு? பிசாசுக்கு கொடுத்தாரா, பாவத்துக்கு கொடுத்தாரா, நரகத்துக்கு கொடுத்தாரா? யாருக்கு வந்து விலைக்கரையும் செலுத்தினார்? தேவனுக்கே, விலைக்கரையும் செலுத்தினார். பிதாவானவருக்கு அதுக்கு சரியான அந்த விலைக்கரையத்தை கொடுத்து நம்ம திரும்ப மீட்டுக்கொள்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் என்ன விலைக்கரையும் செலுத்தினார்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 அவசரம். பாஸ்டர் வாசிங்களேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் உங்களையும் என்னையும் அந்த பாவத்திலிருந்து, விற்று போட்ட பாவத்திலிருந்து திரும்ப நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறது. இல்லை, அருமையான இது. வியாபார சந்தையிலே உபயோகிக்கப்படக்கூடிய வார்த்தை, 4 வார்த்தைகள். வேற ஏதாவது வார்த்தைகள்? மற்றமல்ல நான் ரிடம்ஷன் சொல்லும்போது, மீட்புன்னு சொல்லும்போது ஆபத்தில் இருக்கிறவங்கள ஆபத்தில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது. ஸோ ரிடம்ஷன், மீட்பு குழு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களை போய் ரிலீஃப் பண்ணி கொண்டு வராங்க, அவங்க மீட்பு குழுன்னு சொல்லுவோம். ஸோ மூழ்கி போறவங்க, அவங்களை மீட்டு கொண்டு வராங்க. மூழ்கி போன பொருட்களை மட்டுமல்ல, மூழ்கி போன நபரையே திருப்பி கொண்டு வராங்க. ஆபத்துல, அதாவது நம்ம ஆக்கினைக்கு நேரா போய் கொண்டு இருக்கிறவர்களை மீட்டு கொண்டு வருகிறதான பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அழிவுக்கு போறோம். அதுதான் மெயின். அவருடைய மகிமையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே வந்தது. அவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நம்மை சொந்த பிள்ளையாக அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார், அவர் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார், அவர் நமக்காக பிராயச்சித்தம் பண்ணினபடினாலே அவர் கிருபாதார பலியாக இருக்கிறார். இந்த கிருபை நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே கிடைத்தது. ஆக இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய வெள்ளியை ஆசரிக்கும் பொழுது இதை நாம் நினைவிலே கொள்வது மட்டுமல்ல, அன்றாட அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த வல்லமை நம்ம இடத்துல எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம்.